அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு முக்கியமான ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகர் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் படக்கூடிய அமைப்பு இல்லை. சராசரி ஒரு மனிதனுக்கு உள்ள ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சிரமம் என்பது இருக்காது. சிரமத்தை கடந்து சென்று விடுவார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறையா இருக்கின்றன. அதனால் மனிதன் கஷ்டப்படாத மனிதனே வாழ்க்கையில் கிடையாது. கஷ்டம் என்பது இருக்கும். அந்த கஷ்டத்தை கடந்து சென்று விடுவாரா, அந்த கஷ்டத்தை கடக்க முடியாமல் சிரமப்படுவாரா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த கஷ்டத்தை கடந்து சென்று விடுவார். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் பட்டாலும் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விடுவார் என்பதை சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு சிறு கிரக அமைப்பை மட்டும் நாம் பார்ப்போம். சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜாதகருக்கு சென்ம நட்சத்திரம். ஒரு சிறு உதாரணம் வைத்துக்கொள்வோம். சனி பகவான் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் தான், அந்த சந்திர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் தான் ஜாதகருக்கு சென்ம நட்சத்திரம். அது ராசி சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடம். அடுத்த லக்கணம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அந்த லக்கணம் சுக்கிரனுடைய நட்சத்திர புள்ளியில் இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சுக்கிர பகவானுடைய நட்சத்திர புள்ளியில் இருக்கிறது. அதாவது பரணி நட்சத்திரத்தில் ஒரு 1ஆம் பாதத்தில் இருக்கிறது, 2ஆம் பாதத்தில் இருக்கிறது, 3ஆம் பாதத்தில் இருக்கிறது, பூர நட்சத்திரத்தில் இல்லை பூர நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் ஒன்று இருந்தால் அந்த லக்கணம் சுக்கிர நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார் என்று பார்க்க வேண்டும். அந்த சுக்கிரனுக்கு சந்திரன் சனி பகவான் மறையக்கூடாது. அதாவது 6, 8, 12 ஆகிய வீடுகளில் சனி பகவான் இருக்கக்கூடாது. 3ஐயும் கூட சேர்த்துக்கொள்ளுங்கள். அதுவும் ஒரு குறைந்த மறைவு ஸ்தானம் தான். 3, 6, 8, 12 வீடுகளில், அதாவது சுக்கிர பகவானுக்கு 3, 6, 8, 12 சனி பகவான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சனி பகவானுக்கு 3, 6, 8, 12 சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு அமைப்பில் ஜாதகம் இருந்து விட்டால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் சிரமப்பட மாட்டான். வாழ்க்கையில் கஷ்டத்தை கடந்து வாழ்வில் முன்னேறி விடுவான். இதை நாம் எளிதான முறையில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மற்றவற்றை நாம் அடுத்த முறையில் காண்போம். நன்றி, வணக்கம்.